எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலில ஒரு சின்ன பிரச்சனை. ரியல் லைஃப்லயா? சிச்சுவேஷன். ஓ, சிச்சுவேஷன். அந்த ஃபேமிலில எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காக்கு ஒரு பிரச்சனை. உங்களுக்கு அக்கா வேற இருக்காங்களா? என் ஃப்ரெண்டோட அக்காயா. யோ, சிச்சுவேஷன். இப்படி குறுக்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அப்புறம் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். சாரி. என் ஃப்ரெண்டோட அக்கா எனக்கும் அக்கா தானே, அந்த மீனிங்ல சொல்றேன். ஃப்ரெண்டோட அக்கா நமக்கு அக்கா தானே. இவ ஃப்ரெண்டோட அக்கா, இவ அக்கா. இவ ஃப்ரெண்டோட ஃபேமிலி, இவ ஃபேமிலி. அப்படி ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பாட்டியையும் நான் அப்பா அம்மா பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். அந்த குடும்பத்துல நானும் ஒரு பொண்ணு மாதிரி தான் வெச்சுக்கோயா. ஓகே புரியுது. புரியுதுல? அது இப்போ அந்த ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட். லாஜிக்கா புரியுது. நீ அந்த வீட்டுக்கு அந்த அக்காவை பொண்ணு பார்க்க போணும். நோ, லாஜிக்கா புரியல. நீ அந்த வீட்டுக்கு அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை மாதிரி பொண்ணு பார்க்க போணும். இப்ப புரியுதா? என்னமா இது? இப்பதான் என்ன நீ மெயின் ஹீரோன்னு சொன்ன, இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டரை பொண்ணு பார்க்க சொல்ற? ஐயோ, அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர்லாம் கிடையாது. அவனும் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் தான். நீ ஹீரோ, அவங்க ஹீரோயின்னு வெச்சுக்கோ. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு நீ மட்டும் தான் ஹீரோயின். யோ, இது சிச்சுவேஷன். அந்த ஹீரோ கேரக்டர் உனக்கு வேணுமா வேணாமா? நான் ஹீரோ ஆகணும்னு நீ ஆசைப்படுற, அதனால எனக்கு அந்த கேரக்டர் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஓ ஆசைதான் என் ஆசை. ஆசையோ தோசையோ ஏதோ ஒண்ணு. நான் சொல்ற மாதிரி நீ நடி. கதைப்படி நீதான் ஹீரோ, அந்த அக்கா ஹீரோயின். நீ அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போற.